ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம உன் பேரே தெரியாதுல எபிசோடு 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எபிசோட் 3க்குள்ளே போயிடலாம். எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்லேயும் 1 இயர் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜுடோ உட்காந்து லேப்டாப்பில் என்னமோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜூன் உட்காந்து அவனை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி பிளைண்ட் டேட்டுக்கு போகலாம் வாடா அப்படிங்கிற மாதிரி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் நம்ம ஜூன். ஆனால் ஜுடோ இருந்துட்டு இல்லை நாளாக வரல, எனக்கு படிக்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அவன் எவ்வளவோ போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். டேய், இந்த வயசுல தாண்டே இந்த மாதிரிலாம் பண்ணணும், ஏன்டா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் படிப்புன்ட்டு படிப்பிலேயே இருக்கேடா, வாடா போகலாம், அங்கே போய் நைட்டெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், நல்லா ஜாலியாக இருக்கலாம், அப்புறம் லவ்வும் பண்ணலாம்டா வாடா அப்படின்ட்டு அவனை போட்டு டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் இந்த ஜூன் பையன். ஆனால் நம்ம ஜுடோ அதுக்கெல்லாம் மசிகிற மாதிரி தெரியல. அவன் பாட்டுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு ஒர்க் இருக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். நம்ம ஜுடோ கிட்ட, டேய் உன்னோட ஹார்ட்டை திறக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையாடா, அப்படி இருந்தால் சொல்லுடா, அந்த ஆள் எனக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கிற மாதிரி ஜூன் ஜுடோ கிட்ட கேட்க, ஜுடோ இருந்துட்டு ஏன் உன்னால் முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவன் இந்த மாதிரி கேட்டேன்னு இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி பையன் எந்திரிச்சு போய் உக்காந்துக்கிறான். நம்ம ஜுடோ இருந்துட்டு, இங்கே பாரு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு ஒர்க்கு நிறையா இருக்குது, பேசாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடிட்டு உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஜுடோ ஜூன் கிட்ட சொல்ல, ஜூனும் சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் உட்காந்து அவனோட மொபைலில் என்னமோ நோண்டிகிட்டு இருக்கான். ரீல்ஸ் தான் நோண்டுறான் போல். ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கேன், ஏதோ ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். ஜுடோ இருந்துட்டு, இப்போ என்ன ஆச்சு, ஏன் ஷாக்காக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஜூன் இருந்துட்டு, இது யூல் தானே பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவை காமிக்க, அந்த வீடியோவில் இருக்கிறது யூல் தான். யூல் ஒரு கஃபேல ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்துட்டு தான் நம்ம ஜூன் பையன் ஷாக் ஆனான். நம்ம ஜுடோவும் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் ஷாக்காக இருக்கான். அவன் அந்த வீடியோ பார்த்தோன்னே வேகமாக எந்திரிச்சு ஓடுறான். ஜூன் இருந்துட்டு, டேய் எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஜுடோ இருந்துட்டு, நான் காஃபி குடிக்க போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜூன் இருந்துட்டு, எது மிட் நைட் 1 மணிக்காடா, டேய் உன்னோட காஃபி குடிக்கிற டைமுக்கு ஒரு அளவில்லை, மிட் நைட்டில் கூட காஃபி குடிக்க போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்புறம் விடிஞ்சிருச்சு போல். விடிஞ்சதுக்கப்புறம் பையன் நல்லா டிப்டாப்பாக ரெடி ஆகி நம்ம யூலை பார்க்குறதுக்காண்டி யூல் ஒர்க் பண்ணுற அந்த காஃபி கஃபேக்கு வந்திருக்கான். அங்கே வந்தோடனேவும் நம்ம யூல் ஃபஸ்ட்டு பார்க்கல, வந்திருக்கிறது ஜுடோன்ட்டு யாருன்ட்டே தெரியாமல் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். அப்புறம் தான் நிமிந்து பார்த்தா அது நம்ம ஜுடோவை பார்த்தோன்னேவும் நம்ம யூலுக்கு பயங்கரமான ஷாக்கு. அவனையே பார்த்துட்ருக்க நம்ம ஜுடோ இருந்துட்டு, ஹாய் யூல் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிக்கிறான். அப்போ தான் இவனுக்கும் சிரிப்பு வருது, அவனை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறான். அப்புறம் என்ன, அவனை உட்கார வச்சு அவனுக்காண்டி காஃபியெல்லாம் போட்டு கொடுக்குறான். காஃபியெல்லாம் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜுடோ இருந்துட்டு யூல்கிட்ட, உனக்கு பிரச்சனை இல்லாட்டி நான் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் நம்ம ஜுடோ. இவளும் இருந்துட்டு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ இங்கேயே உட்காந்து படி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் இங்கே தான் இருக்கேன்ட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஜுடோவும் இருந்துட்டு, சொல்கிறேன் எல்லாத்தையுமே சொல்கிறேன், சரி ஓகே நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு இவனும் இருந்துட்டு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜுடோவும் இருந்துட்டு, சரி உனக்கு புதுசாக வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு யூலும் இருந்துட்டு, என்னை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியும்லடா, நான் சும்மா மற்றவங்க கிட்டலாம் பேச மாட்டேன், நான் தான் ஷை டைப்புன்ட்டு என்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் கேட்குறிய அப்படிங்கிற மாதிரி யூல் ஜுடோ கிட்ட சொல்ல, ஜுடோவும் இருந்துட்டு, ஆமாம்ல, சரி சரி, அப்புறம் அந்த ரீல்ஸ் இப்போ மில்லியன் கணக்கில் வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி ஜுடோ அந்த இப்போ ரீல்ஸ் பார்த்து தானே இங்கே வந்தான், அந்த ரீல்ஸை பற்றி சொல்ல, அதுக்கு இவ்வளோ இருந்துட்டு, ஓ அதுவா, அது என்னோட பாஸ் தான் சும்மா இல்லாமல் ஃபிலிம்க்கு வேணும் எடுன்னு சொன்னார், ஸோ நானும் அதை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எப்படி இவங்க 2 பேர் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்க, அப்போ நியூவாக ஒரு பையனோட என்ட்ரி. அந்த பையன் பேர் செங்பாய். இவன் வந்த உடனேவும் நம்ம யூலை பார்த்து ஹாய் யூல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களா, இதை நம்ம ஜுடோ பார்த்தோன்னேவும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜுடோவுக்கு இந்த செங்பாயை பார்த்தாலே பிடிக்கல, அவன் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான். நம்ம யூலும் இருந்துட்டு அந்த புது பையன்கிட்ட நம்ம ஜுடோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவன் என்னோட ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு, பேர் ஜுடோ அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, அந்த புது பையனும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நான் யூலோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நம்ம ஜுடோக்கு இவ யூல்ட்டு சொன்னது அவனுக்கு கடுப்பாக இருக்குது. என்னது யூலா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த புது பையனும் இருந்துட்டு, ஆமாம் அவன் பேர் ஜியூல் தானே, ஸோ ஷார்ட்டாக நான் யூல்ட்டு கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறான். நம்ம ஜுடோக்கு அங்கே உச்சக்கட்ட கடுப்பில் பயங்கர கோவத்தில் உட்காந்து இருக்கான்.
நம்ம யூல் இருந்துட்டு இந்த புது பையன்கிட்ட சரி சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காண்டி காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம யூல் வந்து அங்கேருந்து போயிடுறான். இந்த புது பையனும் நம்ம ஜுடோ பக்கத்தில் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு காஃபி குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனுக்கு கடுப்பாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை குடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இவனும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜுடோக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காந்துக்கிறான். நம்ம ஜுடோ வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கான். இந்த பையன் இருந்துட்டு நம்ம ஜுடோ கிட்ட நீங்கள் யூலோட ஃப்ரெண்டா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இந்த மாதிரி சொன்னோடனேவும் நம்ம ஜுடோ வந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தானா பாவம் பையனுக்கு பொறையேறிடுச்சு. நம்ம பையன் இருந்துட்டு தேங்க்ஸ், நீங்களும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க நம்ம யூல் வந்து அந்த புது பையனுக்கும் காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே தான் காஃபி எடுத்துகிட்டு வந்து அந்த புது பையனுக்கு கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் அந்த புது பையன் இருந்துட்டு அவன் பக்கத்தில் சேர் இருக்கு, அந்த சேரை இழுத்து போட்டு வா இங்கே வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜுடோவும் இருந்துட்டு அவன் பக்கத்தில் சேர் இருக்கு, அதையும் இழுத்து போட்டு இந்த பக்கமாக வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி பண்ண நம்ம யூல இருந்துட்டு இப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் திருண்டு முழிச்சிக்கிட்டு இருக்கான். போங்கடா நான் அங்கேயெல்லாம் வரல, நான் இங்கேயே உக்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டேபிள்லேயோ அப்படியே தலையை வச்சு லைட்டாக அப்படியே குத்த வச்சு உட்கார்ற மாதிரி உட்காந்துக்கிறான். இவன் இந்த மாதிரி உட்காந்துக்க அந்த புது பையன் வந்து நம்ம யூலோட தலையை தடவி கொடுக்கலான்ட்டு கையை எடுத்துகிட்டு வரான். ஆனால் நம்ம ஜுடோ வந்து விடாமல் அவன் கையை பட்டுன்ட்டு அடிச்சிடுறானா. அந்த சத்தம் வந்து நம்ம யூலுக்கு கேட்குது. என்னடா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா நம்ம ஜுடோ இருந்துட்டு அது அது வந்து கொசு, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். நம்ம யூல இருந்துட்டு கொசுவா, ஓ அந்த விண்டோலாம் ஓப்பனில் இருக்கிறதுனால ஒரு வேளை அந்த மாதிரி வந்திருக்கும், நான் போய் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு யூல் வந்து அங்கேருந்து போயிடுறான். இந்த புது பையனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அந்த பையன் இருந்துட்டு கொசு கொஞ்சம் பெரிய கொசுவாக இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஜுடோவும் இருந்துட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்குறான் அந்த புது பையன்கிட்ட. அந்த புது பையன் இருந்துட்டு நம்ம ஜுடோ கிட்ட உனக்கு யூலை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனுக்கு ஷாக்காக இருக்குது. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த புது பையன் இருந்துட்டு சொல்கிறான், நீ பண்ணுறதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படி தானே தெரியுது உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த புது பையன் வந்து நம்ம ஜுடோ கிட்ட கேட்க அதுக்கு நம்ம ஜுடோ அவன் மனசுக்குள்ளேயும் இந்த ஃபீலிங் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த ஒருத்தன் என்கிட்ட கேட்குறான் எனக்கு அவனை பிடிச்சிருக்கான்ட்டு. ஆனால் நான் இந்த விஷயத்த உனக்கு தெரியாமல் நான் ரொம்ப வருஷமாக ரொம்ப கவனமாக நான் இதை மறைச்சி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இவன் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயேவோ அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். எந்த புது பையன் இருந்துட்டு நம்ம யூல் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற யூலை ஒரு நிமிஷம் பார்க்குறான். பார்த்துட்டு நம்ம ஜுடோ கிட்ட இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த புது பையன் வந்து ஜுடோ கிட்ட கேட்க ஜுடோ மறுபடியும் அவன் மனசுக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கிறான். அப்படி இவன் என்ன சொல்றானா, இத்தனை நாள் இவன் அவன் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்தா இல்லையா இவனோட லவ்வை, இப்போ புதுசாக ஒருத்தன் வரேன்ட்டு தெரிஞ்ச உடனேவும் இவனோட லவ்வை அவன்கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான். இதோட எபிசோட் 3 வந்து இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா சீரீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. அப்புறம் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வீடியோலேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா வீடியோவுக்கு மேலே செட்டிங் ஆப்ஷன் மாதிரி அந்த நம்ம மொபைலெல்லாம் செட்டிங்ஸ் சிம்பிளுக்கு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி சிம்பிள் வீடியோவுக்கு மேலேயும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சில பல ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷனில் வந்து ப்ளே பேக் ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயேவும் நம்மளுக்கு ஸ்பீடாக வேணுமா இல்லை ஸ்லோவாக வேணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?